ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். டெக்னாலஜி பற்றின எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு இந்த சேனலுக்கு தெரிவிங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து மணி டிரான்சாக்ஷனுக்காக யூபிஐ ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் ஒரு அட்வான்டேஜாக வந்து இப்போ வந்துட்டு நெட்வொர்க் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு பணத்தை ஒருவருக்கு இருந்து மற்றொருக்கு அனுப்பலாம். இந்த சேவையை வந்துட்டு ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படிலாம் பண்ணலான்னு இதை சொல்கிறேன் நான். இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நாளுக்கு நாள் அதிக வளர்ச்சி பெற்று தான் வருது. பெட்டி கடைகள் முதல் பெரிய வணிக வளாகங்கள் போன்ற எந்த இடங்களிலும் சென்றாலும் மக்கள் பணத்தை கைகளில் எடுத்து செல்வதில் ரூபாய் 10 முதல் ரூபாய் வரை என எந்த பொருள்களுக்கு வாங்கினாலும் யூபிஐ மூலம் தான் வந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்கிறாங்க. இதனால் நீங்கள் வாங்கும் பொருட்கள் அல்லது நண்பர்களுக்கு பணத்தை அனுப்பி வைக்கும் என்றால் உங்களிடம் கண்டிப்பாக ஆன்லைன் சேவை வந்து இருக்கணும். இணைய வசதி இல்லாத இடங்களில் நம்மளால் அனுப்பி வைக்க முடியாது. இதனால் நம்மளை சில நேரங்களில் சிரமங்கள் நம்ம சந்திச்சிருக்கோம். இந்த நிலையில தான் இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு சமீபத்தில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் விழாவில் யூபிஐ லைட் எக்ஸ் அப்படிங்கிற புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இது குறித்து ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த புதிய அம்சத்தின் மூலம் இணைப்பு இல்லாத இடங்களில் ஆஃப்லைன் பரிவர்த்தனைகளை செய்வதும் பணத்தை பெறவும் அனுப்புவதற்கும் இது வந்து மக்களை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசதியை தற்போது NFC நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் இயக்கப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்களை கொண்ட நபர்கள் வந்து யூபிஐ லைட் எக்ஸ் மூலம் ஆஃப்லைனில் யூபிஐ பரிவர்த்தனைகளை எளிதாக நடத்த இது கொடுக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோன்களுக்கு இது பிரத்யேகமானது என்றாலும் இன்னமும் ஐஃபோன்களுக்கு இது கொடுக்கல. யூபிஐ லைட் எக்ஸின் பயன்பாட்டை தொடங்க அனுப்புனர் வந்து பெறுநர் இருவரும் NFC ஆதரவுடன் கூடிய தங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன்களில் BHIM ஆப்பின் சமீபத்தில் பதிப்பை நிறுவியிருக்க வேண்டும். இது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யூபிஐ லைட் எக்ஸ் எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, முதல்ல BHIM ஆப்பை திறந்து, அதாவது அந்த BHIM ஆப்பை நீங்கள் கூகுள் பேவோ இல்லை கூகுள் வாலெட்டோ இல்லை ஃபோன்பேவோ இல்லை பேடிஎம் ஏதாவது ஒரு ஆப்பு யூபிஐ லைட் எக்ஸ் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எனேபிள் செஞ்சு ஆக்டிவேட் ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ லைட் வாலெட்டுக்கு நிதியளிக்கிற மாதிரி வந்து அது கேட்கும். நீங்கள் வந்துட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அதை யூபிஐ லைட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பின்னர் உங்களது யூபிஐ பின்னை வந்து நீங்கள் உள்ளிடணும். இப்போது உங்கள் வாலெட்டில் வெற்றிகரமாக வந்து நிதியை வந்து சேர்த்த பிறகு ஆஃப்லைன் பரிவர்த்தனைக்கு யூபிஐ லைட் எக்ஸ் வந்து பயன்படுத்த தொடங்கிடலாம். யூபிஐ லைட் கட்டண பரிவர்த்தனைகள் அதிகபட்சம் வரம்பு வந்து 200 அப்படின்னு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் சாதாரணத்தில் உங்கள் வாலெட்டுகளுக்கான அதிகபட்ச யூபிஐ லைட் இருப்பு எந்த நேரத்திலும் 2000 இருக்குமாறு வரம்பு கொடுத்துருக்காங்க. தற்போது இந்த வசதியானது கனரா பேங்க், HDFC பேங்க், இந்தியன் பேங்க், கோட்டக் மஹேந்திரா வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் உட்கர் சிறு நிதி போன்ற பேங்குக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இனிமேல் வந்துட்டு நம்ம யூபிஐ லைட் எக்ஸை பயன்படுத்தி இன்டர்நெட் இல்லைன்னா கூட நம்ம வந்துட்டு அனதர் பர்சனுக்கு அமௌண்ட்டை வந்து அனுப்ப முடியும். இது எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு முன்னோதாரணமாக தான் இருக்குது. இதை பயன்படுத்தி நாம்ளும் வந்துட்டு பணத்தை அனுப்பலாம். நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது சப்போஸ் வந்து ட்ரெக்கிங்கோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும். அப்போ நீங்கள் அங்கே இருக்க பொருளை வாங்கணும் அப்படின்னா இந்த யூபிஐ லைட் எக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.